வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 8, அன்புடைமை. குறள் எண் 74. வணக்கம். அன்பு என்பது வெறும் ஒரு பண்பாக இல்லாமல் அது அடுத்தடுத்த உன்னத பண்புகளின் தொடக்கமாகவும் அடிப்படையாகவும் எப்படி இருக்கிறது என்பதை விளக்கும் வள்ளுவ பேராசானின் 74வது அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. அன்பு என்பது பிறர் மீது ஆர்வம், அதாவது உரிமை உணர்வு, பற்றுதல் உடைமையை தரும். அந்த ஆர்வம் பிறரிடம் நட்பு என்னும் தேடி பெற முடியாத நாடா சிறந்த பண்பை தரும் என்கிறார் வள்ளுவர். அடிப்படை அன்பால் உண்டாகும் ஆர்வம் என்பது அந்த அன்பை பெற தகுதியானவர்கள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களிடம் நட்பு என்னும் அரிய பிணைப்பை உருவாக்கி வாழ்வை சிறப்பிக்கிறது. அன்பு என்பது வெறுமனே ஒரு உணர்ச்சி அல்ல, அது சமூகத்தில் நிலையான உறவுகளையும் அரிய சிறப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி என்பதை இக்குறள் காட்டுகிறது. மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.